ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை ஆராதனையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்ளப் போகிற வேத வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரில் தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆபிரகாம் அவனுக்கு ஒரு பெரிய சோதனை வைக்கப்பட்டது. அந்த சோதனை என்ன? ஆபிரகாமுடைய ஒரே பேரான குமாரன், அவனுடைய நேசகுமாரன், செல்லக்குமாரன், பிரியமானவன், வயது சென்ற காலத்தில் பிறந்த அந்த குமாரனை ஆண்டவர் ஆபிரகாம் இடத்துல கேட்கிறார், உன் மகனை எனக்கு பலி செலுத்து. இந்த இடத்துல நீங்கள் கேட்கலாம், கர்த்தர் நரபலியை கேட்பாரா? அவர் கேட்டதற்கான ஒரு பெரிய காரணம் அங்கே இருக்கிறது. தன் ஒரே பேரான குமாரன், தன்னுடைய நேசகுமாரன், தன் வயதான காலத்தில் பிறந்தவன், இவனை ஒரு மனிதன் விட்டு கொடுக்க கூடுமா? தன் மடியில செல்லக்குமாரனாக வளர்ந்து கொண்டு வருகிற இவனை எனக்கு பலி செலுத்த முடியுமா? அவனாலே அவனை சோதிக்கும்படி ஆண்டவர் இந்த காரியத்தை செய்கிறார். ஆபிரகாமும் தன் மனைவிக்கு சொல்லவில்லை, தன் வேலைக்காரர்களுக்கு தெரியாது, ஏன் தன் மகனுக்கு கூட தெரியாது. ஆனால் மகனை அழைத்து கொண்டு பலி செலுத்த வேண்டும் என்று கட்டைகளை எடுத்துக்கொண்டு தீபங்களை எடுத்துக்கொண்டு வருகிறான். அந்த மலையின் அடிவாரத்துல வந்த உடனே தன் வேலைக்காரர்களை, கழுதைகளை அங்கே நிறுத்திவிட்டு தன் மகன் மேல் அந்த விறகு கட்டைகளை ஏற்றி தீபத்தை எடுத்துக்கொண்டு மேலே போகிறார். அந்த மலையிலே அவர் காண்பித்த இடத்திற்கு வருகிறார். அந்த மலையின் மேல் வந்த பொழுது அங்கே கற்களை எடுத்து அடுக்கி ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அந்த பலிபீடத்தின் மேல் கட்டைகளை அடுக்கி அதில் தன்னுடைய மகனுடைய கரத்தை கட்டி, கால்களை கட்டி அவனை தூக்கி பலி செலுத்தும்படி அவனை படுக்க வைக்கிறான். ஈசாக்கு ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஏறும் பொழுது, வழியில ஏறும் பொழுது அவன் கேட்கிறார், கட்டை இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கு ஆடு எங்கே? அவன் ஒரு வார்த்தை சொல்வான், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அப்பொழுது அவன் மேலே ஏறி வருகிறான். அவனை படுக்க வைத்திருக்கிறான். இவனுடைய கத்தியை உருவி அவனை வெட்டப் போகிறான். ஆதியாகமம் 22:10 நாம் வாசிக்கும் பொழுது மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆபிரகாமே, உன் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே. உன் நேச குமாரன், ஏகசுதன், உனக்கு பிரியமானவனாய் இருந்த அவனை நீ பாராமல் அவனை கொல்ல துணிந்திருக்கிறாய். உன்னுடைய கீழ்ப்படிதல், நீ என்மேல் வைத்திருக்கிற அன்பு, அது மிகவும் பெரியது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஆபிரகாம் அந்த மகனை கொலை செய்யாதபடி கர்த்தர் தடுத்தார். தடுத்தது மாத்திரமல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை அவர் விளங்க பண்ணுகிறார். அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது புதரிலே ஒரு ஆட்டுக்கடா தன் கொம்புகள் சிக்க அந்த ஆட்டுக்கடா அங்கே மாட்டிக்கொண்டிருக்கிறதை ஆபிரகாம் கண்டு போய் அந்த ஆட்டுக்கடாவை கொண்டு வந்து அதை சர்வாங்க தகன பலியாக தகனிக்கிறார். இந்த காலை வேளையில் நமக்கு ஒன்று புரியும்படி கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறார். கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்லி இந்நாள் வரையிலும் சொல்லப்படுகிறது. பிரியமான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் பல காரியங்களுக்காக போராடுகிறோம். பல தேவைகள் இருக்கலாம்,
பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் தேவனுக்கு கீழ்ப்படியும் போது, தேவனுடைய நாமத்திற்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது 2 காரியங்களை கவனிக்க வேண்டும். அவர் சொல்லி நாம் கீழ்ப்படுகிறது முக்கியம். 2வது, அவர் வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அவர் வார்த்தையை பிடித்து கொள்ள வேண்டும், அதில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். 2 காரியங்களையும் நாம் கவனமாய் செய்தால் பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொன்ன யெகோவா ஈரே, ஜெகோவா ஜைரே, அவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் ஜெகோவா ஜைரேவாக, யெகோவா ஈரேவாக நமக்கு வெளிப்படுவார். நம் தேவைகளுக்காக நம்மை நாம் அடமானம் வைக்கிற சில சூழல்கள் வரும்பொழுது நாம் துணிந்ததை செய்கிறோம். கிறிஸ்தவ குடும்பம்தான், கிறிஸ்தவ பின்னணிதான். ஆனால் தன் வாழ்க்கையில் செழிப்பு வேண்டும் என்பதற்காக எவர் குடும்பத்தையும் நான் கெடுக்க துணிந்திருக்கிறேன் என்ற ஒரு கூட்டத்தை இந்த நாட்களில் காண முடியும். I need a sophisticated life. I need a richness in my life. The people want to tell me he is big, rich people. அவர்கள் என்னை பார்த்து சொல்ல வேண்டும், பெரிய பணக்கார குடும்பம் இது என்று. இப்படி நாம் விரும்புகிறோம். பணக்கார குடும்பமாய் ஒரு மனிதன் உயர 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 பாதாளம் அவனுக்காக திறந்திருக்கிறது என்பது அர்த்தம். நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கேதான் நம்முடைய இருதயம் இருக்கும். அதைத்தான வேதம் சொல்லுகிறது. உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய இருதயம். அது மாறாது. இந்த பொக்கிஷத்துல இருதயம், உங்களுடைய இருதயம் அங்கே நிலைத்திருக்கிறது. கர்த்தருடைய பர்வதம், கர்த்தர் நமக்காக காரியங்களை செய்து முடிக்கிறார் என்றால் அவர் மேல் 100% நம்பிக்கை வேண்டும். 100% நம்பிக்கை. 1-2% அல்ல, 100% நம்பிக்கை. என் ஆண்டவர் எனக்கு ஆசீர்வதிப்பார், என்னை நடத்துவார். என் ஆண்டவர் எனக்கு நான் இழந்ததையெல்லாம் திரும்ப தருவார். என் ஆண்டவருடைய சமூகத்தில் அது பார்த்து கொள்ளப்படும் என்ற நம்பிக்கை நமக்கு வேண்டும். சில சூழ்நிலையை கண்டத நம்பிக்கை இழந்து விடுகிறார்கள். They lost their faith when they seeing the situation surrounded them. They don't know how to overcome that kind of situation. அவர்களுக்கு தெரியவில்லை அந்த காரியத்தை, அந்த சூழலை நான் எப்படி கடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கரம், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமையான பிரசன்னம், கர்த்தருடைய மகத்துவமான தயவு வெளிப்பட ஆரம்பிக்கும் பொழுது நாம் அவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நாம் நிலைத்திருக்கும் பொழுது, அவர் வார்த்தையை நம்ம பிடிக்கணும், நிலைத்திருக்கணும். அங்க அதிசயத்தை நடப்பிப்பார் பாருங்க, அங்க காரியத்தை நடப்பிப்பார் பாருங்க, அங்க செய்கிற காரியத்துல பெரிய ஆச்சரியம் இருக்கும் பாருங்க. 3 மனிதர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஒன்று பர்த்திமேலு குருடன். இந்த பர்த்திமேலு என்று சொல்லுகிற அந்த குருடன், இயேசு அந்த வீதியின் வழியாய் நடந்து போகிறார். அவன் கேட்கிறான் அருகில் இருந்தவர்களிடத்தில், who is going on the way? அவன் எல்லாரிடத்திலும் கேட்கிறான், யார்ப்பா போறது, இவ்வளவு சத்தமா இருக்கு, எருசலேம் வீதிகளில் இப்படி சத்தமே நான் கேட்டதில்லையே, என்ன ஆச்சு, ஏதோ கலவரமா? அப்ப அங்க இருக்கிறவங்க சொன்ன, ஏய் கூட்டு பாயல, இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்காரு, பயங்கரமா அற்புதம் செய்யறாரு. ஐயோ, குருடன் பார்வை அடைகிறான், செவிடன் கேட்கிறான், முடவெல்லாம் நடக்கிறான், உனக்கெல்லாம் என்ன ஒன்றும் நடக்கல பாருங்க, அவர் பயங்கர அற்புதம் நடப்பிக்கிறாரு. இவன் கேள்விப்பட்டதுதான். உடனே சத்தத்தை உயர்த்தி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே எனக்கு இறங்கும், சத்தத்தை உயர்த்துக்கிறான். பக்கத்தில் இருக்கவங்க சொல்றேன், ஏய் கூட்டு பாயல, அது நான் கேட்க வேண்டாம் போது, இவ்வளோ கூட்டம் போது,
நீ கூப்பிட்டா அவர் கேட்டுருமா? பயமுறா அப்படின்னு அவனை அதட்டுகிறார்கள். ஆனா அவன் அதட்டுக்கெல்லாம் பயப்படல. He stand firm in God's word. He stand firm calling God soundly, loudly. அவன் சத்தத்தை உயர்த்தி சத்தமாய், அதிக சத்தமாய், அவன் முந்தின காரியங்களை விட அதிக சத்தமாய் அவரை கூப்பிடுகிறான். அதில் அவன் சரியாக நின்றான். He never listened to the people surrounded him. He never seen the problem against him. He just see, he just think, he just hear the word of God and he believe. After that he called Jesus Christ for healing. அவன் காதால் கேட்டான், அதை மனதிலே விசுவாசித்தான், சத்தத்தை உயர்த்தி கூப்பிட்டான். அதில் அவன் உறுதியாய் நின்றான். நாமும் அப்படி இருக்கிறோமா? சூழ்நிலைகள் வித்தியாசமா இருக்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் கர்த்தர் செய்வார் என்று சொல்லிவிட்டார். சிலர் சொல்லுவாங்க, ஆமா ஜெபம் பண்ண நடக்குமா? நம்ம தான் 4 இடத்துல போய் 4 இடத்துல காசை கேட்டு அந்த இதை பிரச்சனையை தீர்க்க பார்க்கணும். ஜெபம் பண்ண நடக்குமா? இல்லை வானத்தில் இருந்த கர்த்தர் புத்துன்னு கொத்துவாரு, கூரையை பிச்சுட்டு கொட்டுவாரா? கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுட்டா கொடுக்கும்? அதெல்லாம் கொடுக்காது. நம்ம தான் பிரயாசப்படுறோம். அறிவை தந்திருக்காரு, ஞானத்தை தந்திருக்காரு, புத்தியை தந்திருக்காரு, நம்ம தான் அதை செயல்படுத்தணும் அப்படின்னு சில ஞானவான்கள் இருக்கான். அவனும் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவங்களையும் ஜெபம் பண்ண விட மாட்டான். நம்ம ஆமா தேவைகள், நான் சம்பாதிக்கிறேன், கடனை வாங்கியாவது நான் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது இல்லை, அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் வரும்? இந்த குருடன் கூப்பிடுகிறான், தான் கேட்ட வார்த்தைகள் நிலைத்திருக்கிறான். என்ன நடந்தது? இயேசு நின்றாருங்க. அதாங்க ஹைலைட்டு. அவர் திரும்பி அவன்கிட்ட வர்றாருங்க. அவர் என்ன கூப்பிட்டியான்னு கேட்கிறாருங்க. அவன், நான் பார்வையடைந்தேன். அவனுடைய விசுவாசத்தின்படியே அவனுக்கு பார்வை கிடைச்சிச்சுங்க. கூப்பிடாம இருந்திருந்தா, இயேசுவை கூப்பிடலாம், அவனுக்கு பார்வை கிடைச்சிருக்குமா? இன்னைக்கு அவன் குருடன் தான் சொல்லியிருப்பான். ஆனா அவன் கூப்பிட்டாங்க. நாம நம்முடைய நெருக்கடி நேரத்தில் நாம் பலரை அடைக்கிறோம். போன் எடுத்து அவரை அடைக்கிறோம், இவரை அடைக்கிறோம், அவரை அடைக்கிறோம். We are searching people to help us. We are searching for the helping hand. We are searching for the helping financial helps. But no one call upon our Lord. நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவதில்லை, நாம் தேவனை நோக்கி அபயமிடுவதில்லை, நாம் தேவனிடத்தில் கெஞ்சுவதில்லை, நாம் தேவனுடைய கரத்தை பிடிப்பதில்லை. அவர் ஜெபம் பண்ணுவார். ஒரு முறை ஊழியக்காரர் இப்படிதான் சொன்னார். அவரு சுவிட்சர்லாந்து போயிருக்கார். அங்க ஒரு ஜெபம், சுவிட்சர்லாந்துல சுத்தி பார்க்க போல ஜெபத்திற்கு போயிருக்கார். அப்ப அவர் எப்பொழுதுமே உபவாச ஜெபம் பண்ணும்பொழுது ஒரு பாஸ்டருடைய வீட்டில் தான் தங்கியிருப்பாரு. அவருக்கு அந்த வீட்டில் ஒரு அறையை அவங்க ஒதுக்கி தந்திருக்கிறாங்க. அங்கதான் தங்க போனார்னா, அவரு உபவாச ஜெபம்லாம் முடிச்சுட்டு சாப்பாட்டுக்காக ஒரு மாலை நேரம் சாப்பிட வந்திருக்காரு. அப்போ அவருக்கு சாப்பாடு எல்லாருமே சாப்பிட உட்காந்துருக்காங்க. அவருக்கு சாப்பாடு பரிமாறப்படுது. ஏன்னா உபவாசம் பண்ணால் தொடர்ந்து இருக்க முடியாது, ஒரு வேளையாவது சாப்பிடுவார்கள். அப்படி அவர் சாப்பிட உட்காரப்போ ஒரு ஃபோன் கால் இன்னொரு போதகருக்கு. ஒரு பாஸ்டர் வீட்டில் தான் இருக்காரு. அந்த பாஸ்டருக்கு ஒரு கால் வருது. உடனே எதிர்முனையில் பேசுகிற அந்த அம்மா, பாஸ்டர் என் தம்பி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ்டர். என்னம்மா, என்ன பிரச்சனை? அது ஒன்றும் இல்லை பாஸ்டர், அவன் நல்ல பையன்தான். எவ்வளோ ஒருத்தன் ஒரு பொட்டில் கொடுத்துருக்கான், அதை அவன் பாக்கெட்டில் வச்சுருந்துருக்கான்.
அதை போலீஸ் பிடிச்சி பார்த்தப்ப அது கஞ்சான்றாங்க. அதனால அவன் கஞ்சா வச்சிருந்த கேஸில் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க பாஸ்டர். அவனை விட மாட்டாங்களாம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, நாங்கள் வக்கீலை பார்த்துட்டு இருக்கிறோம், நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, எப்படியாவது அவனை விட்டுடும் பாஸ்டர். அது சின்ன பொட்டில் தான் பாஸ்டர் அது. இவர் உடனே அப்படியாம்மா, எத்தனை பாக்கெட்மா வச்சிருந்தா? அது என்னமோ ஒரு பாக்கெட்டு தான் சொன்னாங்க பாஸ்டர். அப்புறம் இப்போ என்னமோ ஒரு 4-5 பாக்கெட் இருக்குன்றாங்க அவன் பாக்கெட்டில். அப்படியாம்மா, சரிம்மா நான் ஜெபம் பண்ணுறேன் பாஸ்டர். மறந்துடாதீங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். முன்னாடி அவர் பிளேட்டில் பிரியாணி போட்டு ஆவி பறக்குது. பக்கத்தில் போயிருக்கிற அந்த ஊழியக்காரருடைய பிளேட்லையும் பிரியாணி போட்டு அவர் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. இவர் சரிம்மா கண்டிப்பாக நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுறேம்மா, நீ தைரியமாக இருமா, அந்த கஞ்சா பழக்கம்லாம் இருக்கக்கூடாதுதானம்மா ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அதான் பாஸ்டர் எனக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு எவ்வளோ கொடுத்துருக்கான் பாஸ்டர், அந்த ஃப்ரெண்டுங்க கொடுத்ததான் வாங்கி பாக்கெட்டில் வச்சுருக்கான் பாஸ்டர். அது தெரில பாஸ்டர் அவனுக்கு அதில் என்ன இருக்கும்னு. ஒரு பொட்டலன்னாங்க, அப்புறம் 4-5 பொட்டலன்றாங்க பாஸ்டர். அப்படின்னா அவன் கஞ்சா விற்றுருக்கான். சுவிட்சர்லாந்து போலீஸ்னு பெய்சர்லாமில் சுற்றிட்டு அலையுது. இல்லை பிடிச்சிட்டான், பிடிச்சி ஆளை சீப்பை உள்ளே வச்சிட்டான். இந்த அம்மா உபவாசம் பண்ணுங்க பாஸ்டர், உபவாசம் பண்ணி சோமணும், உபவாசம் பண்ணி சோமணும், உங்க பாய்ச்சி சோமனுங்க அவனை விடுவிச்சிடணும். சரிம்மா நான் ஜோ பண்ணுறேம்மா. சரி பாஸ்டர் மறந்துடாதீங்க, நான் வக்கீலை பார்க்குறேன், நீங்கள் நல்லா ஜோ பண்ணுங்க, ஜாமீன் கிடைச்சிடணும்னு ஜோ பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த அம்மா ஃபோனை வச்சிச்சு. பக்கத்தில் அந்த பாஸ்டர் கேட்குறாரு, இப்போ நீங்கள் சாப்பிடுவீங்களா ஃபாஸ்டிங்கில் இருப்பீங்களா பாஸ்டர்? அப்போ அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, கண்டிப்பாக நான் சாப்பிடுவேன். அந்த அம்மா ஃபாஸ்டிங்கில் இருக்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என் பிளேட்டில் சோறு போட்டாச்சு. அதனால் அந்த அம்மா சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சாப்பாட்டுக்கு ஆயத்தமாயிட்டேன். இப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு. அதில் 2 குட்னஸ் பார்க்கணும். ஒன்று, அவன் கஞ்சா கேஸில் மாட்டியிருக்கான். அவன் கஞ்சா கேஸில் மாட்டினதுனால இதுக்கு நம்ம போய் இப்போ ஜாமீன் நிமிர்த்தி போய் நம்ம முன்னே நிற்க முடியாது. 2வது, அரசாங்கம் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கு. அரசாங்கம் அரெஸ்ட் பண்ணுச்சுன்னா சும்மா சாதாரணமாக நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. அங்கே அவங்க விசாரித்து அதெல்லாம் பொறி வச்சு தான் பிடிப்பாங்க. இவர் ஏற்கனவே இந்த வேலை பார்த்தவராக இருப்பார். அதனால தான் அவன் பிடிச்சி உள்ள தீப்பை வச்சுருக்கான். இனி அங்கே கிட்ட போகிறவங்கெல்லாம் இந்த கஞ்சா கேஸில் இவங்க உடந்தையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவனை எல்லாம் நோண்டுவான். அதனால் நாம் அமைதியாக இருப்பது தான் நமக்கு சால சிறந்தது. ஏன்னா நம்ம ஆராதனை நடத்துகிறோம், அப்புறம் ஆராதனைக்கு பல பிரச்சனைகளை கொண்டு வந்துடுவாங்க. அவர் சொல்கிறார், இந்த மாதிரி கேசஸ் ஒன்றும் இல்லை பாஸ்டர், நிறைய வரும், நிறைய வந்துகிட்டே இருக்கும். உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, ராத்திரிலாம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு எங்கிட்ட சொல்லிட்டு அவன் நல்லா தூங்குங்க, நல்லா கையை காலை நீட்டி படுத்துவேன். ஏன்னா அவர் ஜெபம் பண்ணுறாரு. யார் ஜெபம் பண்ணுறது? பாஸ்டர் ஜெபம் பண்ணுறேன், நான் தூங்குறேன். பாஸ்டர் நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு இது வான்கோடியே உள்ளே இறங்குது. அப்படிதான் சிலர் பாஸ்டர் நமக்கு ஜெபம் பண்ணார், அவர் ஜெபம் பண்ணார், அவர் ஜெபம் பண்ணி சாப்பிட்டோம், அவர் ஜெபம் பண்ணி உபவாசம் ஜெபம் பண்ணி எங்கேயாவது போய் குளுக்கோஸ் ஏற்றி படுத்து கிடக்கு. அவர் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி அவர் போட்டோம், உடம்பெல்லாம் எல்லாம் கெட்டு போட்டோம். நான் நல்லா தின்னுபிட்டு என் வேலையை பார்ப்பேன், நான் டிவி பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன். ஆனால் அவர் எனக்காக ஜெபம் பண்ணுவார். ஒரு ஃபோனை போட்டுறது, பாஸ்டர் ஒரு ஃபோனை போட்டுறது. இது பாவத்திலிருந்து மனம் திரும்புறது கிடையாது, பரிசுத்தத்திற்கு வர்றது கிடையாது, கீழ்ப்பறியறது கிடையாது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலை நிற்கிறதே கிடையாது. ஆனால் பேச்சை பாருங்களேன், அப்பா அப்படி பேச்சு பேசுவாங்க. நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மளை வியாதிஸ்தர் ஆக்கி விட்டுட்டு இதுங்க நல்ல திடகாத்திரமாக தெரியுங்க. ஆனால் இந்த பருத்திமலை குருட நிலைத்திருந்தான், அவனை கர்த்தர் சுகமாக்கினான். 2வது ஒரு மனிதனை குறித்த வேதம் சொல்லுகிறது குஷ்டரோகி. மத்தேயு சுவிசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5 வசனத்துக்குள்ள நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகம் பிடித்த மனிதன் இயேசு மலைப்பிரசங்கம் முடித்து அவர் உட்கார்ந்து அந்த மலைப்பிரசங்கத்தின் முடிவு, ஒரு குஷ்டரோகி வர. அவனுக்கு தெரியும்
அந்த ஜனங்க கிட்ட போனா அடிச்சே கொன்றுவானுங்க. ஏன்னா அப்படிதான் மோசேனுடைய பிரமாணங்கள் சொல்லியிருக்கு. மோசே கொடுத்ததான நியாய பிரமாணங்கள் அப்படிதான் இருக்கு. ஒரு குஷ்டரோகியனை கண்டால் அவன் விலகி போகாமல் உன் நடுவில் வந்தால் அவனை என்ன பண்ணு, கல்லால் அடிச்ச கொன்று. அப்படிதான் இருக்கு. குஷ்டரோகிகளுக்கு தனி உடை. அவன் துணிகரமாய், அதுவும் அந்த மலையில எவ்வளவு கல் இருக்கும், அந்த ஜனங்கள் எவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்காங்க, எடுத்து அடிச்சா என்ன ஆகும்? சூரதேங்காய் மாதிரி செதறி போயிடுவான். பூச்சணிக்காய் மாதிரி வெடிச்சு தொங்குவான். அது தைரியம். இயேசுவின் உபதேசங்களை கேட்டிருக்கான். 3 நாள் வந்துட்டான். நம்மால் வந்துட்டான், மேலே ஏறி வந்துட்டான். எல்லாம் குஷ்டரோகின்னு ஒதுக்குறாங்க, கல்லை தூக்குறாங்க. ஆனால் இயேசு பார்த்துட்டா. இயேசு அவங்ககிட்ட வந்துட்டார். என்னப்பா வேணும்? உமக்கு சித்தமானதில் என்னை சுத்தமாகும். அவன் கேட்குறான் பாருங்க, ரொம்ப அழகா கேட்குறான். உமக்கு சித்தமானதில் என்னை சுத்தமாகும். இஃப் யூ வில், நீர் விரும்பினால், உமக்கு சித்தமா இருந்தா என்னை சுத்தமாக்கிருங்க. இயேசு அவனை அப்படி பார்க்கிறார். எல்லா ஜனங்களும் பார்க்குறாங்க, என்ன பண்ணுவார் இவர்? இந்த குஷ்டரோகிய அடிச்ச கொழுகடா அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை அவனை திருத்தி விடுங்கடா அப்படின்னு சொல்லுவாரா, இல்லை அவனை சுகமாக்கிடுவாரா? என்ன பண்ணுவாரு? எல்லாம் பார்க்குது, கண்ணை உருட்டி உருட்டி பார்க்குது. பவர் டச் அப்படின்னு சொல்லுவாரா? அதெல்லாம் ஒன்றும் சொல்ல. வந்தாரு, எனக்கு சித்தம் உண்டு தம்பி, இதை சுத்தமாக அப்படின்னு அவனை தொட்டாரு. He touched that leprosy. He touched with the compassionate heart. He touched him. When he touched, immediately, at that second itself, அந்த நொடியில் தானே அந்த குஷ்டரோகம் மறைந்தது. அவன் சுகமடைந்தான். இன்றைக்கு நம் ஆண்டவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க வேண்டும். அதான் யெகோவா ஈரே. அவர்தான் யெகோவா ஈரே. யெகோவா ஜைரே, மை ப்ரொவைடர். கட்டு பண்ண பார்த்தாது. யெகோவா ஈரே என்னை பார்த்து கொள்வா. நீ ஜெபிக்கணும். யெகோவா ஈரே வீட்டில் பாட்டி வச்சிருந்தா பத்தாது, நீ சொல்லணும், அதில் நிலைத்திருக்கணும். அவர் என் தேவைகளை சந்திக்கிறவர். He is my provider. அவர் என் தேவைகளை பார்த்து கொள்ளுவார். அவரை பிடிச்சுக்கணுங்க. அவரை பிடிச்சுக்கணும். தேவைகளை பார்த்து கொள்ளுவார். பிடிச்சுக்கணும். 3வது ஒரு பெண், கானானிய ஸ்திரீ, தன் மகளுக்கு சுகமாகணும் வராங்க. ஒரு கானானிய ஸ்திரீ வரா, இயேசுவின் இடத்துல வரா. இயேசு சொல்றாரு, என்னம்மா உனக்கு என்ன பண்ணணும்? என் மக சுகமாகணும். பிள்ளைகளுக்கு அப்பத்தை கொடுக்காம நாய்க்குட்டிக்கு எப்படிமா கொடுப்பாங்க? ஏன்னா கானானிய ஸ்திரீ ஜென்டைல்ஸ், அந்நியர்களை, யூதர் அல்லாதவர்களை எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நாய்க்கு சமானமாய் நடத்துவார்கள் யூதர்கள். அப்ப இயேசு அதை சுட்டி காட்டுகிறார், நாய்க்குட்டிக்கு எப்படிமா தர முடியும்? He stand firm in his word. அவள் சொன்னார், அந்த கானானிய ஸ்திரீ தன் வார்த்தையில் நிலைத்திருந்தாள். எப்படி தெரியுமா சொன்னா? அப்படியே கண்ணீரோடு சொல்றா, ஐயா நீங்க அப்ப சாப்பிட்டுட்டு அதுல இருந்து பிசு துணிக்கைகள் கீழே விடல, அதை நாய்க்குட்டிகள் தின்னுமே. நீங்கள் அப்பம் சாப்பிட்டு போடுகிற அந்த துணிக்கை நாய்க்குட்டிகள் தின்னுமப்பா. இந்த நாய்க்குட்டி அதை சாப்பிடதானப்பா வந்திருக்கு. நீ அப்பத்திற்கு கொடுக்க வேண்டாம், அந்த துணிக்கே போடு. He was stunned by the word. The Canaan girl, that woman, replied to Jesus Christ. He was stunned. உடனே இயேசு சொல்றார், நான் இஸ்ரவேலில் கூட இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் பார்க்கலப்பா. எப்படிப்பட்ட விசுவாசம் பாருங்க. அந்த நொடி போடுதே அவன் மக சுகமடைந்தான். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும்
We have to stand firm in God's word. We have to stand firm in our faith. Not only sticking God's word in our house, not only making some big boasts about the God's words. We have to believe. We have to proclaim the word. நாம் பெரிய பெரிய வசனங்களை வாங்கி மாட்டுவதல்ல, அதை அறிக்கை செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். அறிக்கை செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். இந்த காலை வேளையில எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, அறிக்கை செய்ய வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். நாங்கள் அறிக்கை செய்வோம், சுதந்திரிப்போம். அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் பார்த்து கொள்ளுவார். என் கர்த்தர் எனக்கு பார்த்து கொள்ளுவார். என் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். என் கர்த்தர் என்னை உயர்த்துவார். என் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்துவார். அவர் பார்த்து கொள்ளுவார். That is Jehovah Jireh. அதுதான் யெகோவா ஈரே. இந்த காலை வேளையில் பக்கத்தில் இருக்கிறவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, உனக்கும் எனக்கும் நம்முடைய தேவன் யெகோவா ஈரே. யெகோவா ஈரே. அவர் பார்த்து கொள்ளுவார். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவன், எங்கள் நித்திய பிதாவே, இந்த காலையில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிங்க, நாமத்தை உயர்த்துங்க, பேர பெருமைப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய். வாழ்க்கையில் நீர் யெகோவா ஈராக இருந்து அவருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க, வாக்கு தத்தத்தில் அவர்கள் விலகி போகாதபடி நிலைத்திருக்க கிருபைத்தார். தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு கூட இந்த வார்த்தையை வைத்து அவர்களோடு கூட இடைபடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வென்று மறவாதே. ஆமென்.